ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 31, 32. ஸ்லோகம் 31. சதுக சதம் பாரிபர்ஹம் கஜானாம் ஹேம மாலினாம் அஸ்வானாம் அயுதம் சார்தம் ரதானாம் ச த்ரிஷட்சதம். பதம் 32. தசீனாம் சுகுமாரீனாம் द्वे सते समलङ्कृते दुहित्रे देवः प्रादात् याने दुहितृवत्सलः. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சதுக சதம் 400, பாரிபர்ஹம் சீதனம், கஜானாம் யானைகளின், ஹேமமாலினாம் தங்க மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த, அஸ்வானாம் குதிரைகளின், அயுதம் 10,000, சார்தம் அதனுடன், ரதானாம் ரதங்களின், ச மேலும், த்ரிசட்சதம் 3,600 அதாவது 1,800, தாசீனாம் பணிப்பெண்களின், சுகுமாரினாம் இளமையும் அழகும் வாய்ந்த கன்னிப்பெண்கள், द्वे 2, சதே 100, சமலங்கிருதே ஆபரணங்களால் முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட, துஹித்ரே அவரது புதல்விக்கு, தேவக மகாராஜன், பிராதாத் பரிசாக அளித்தார், யானே கிளம்பிச் செல்லும்போது, துஹித்ருவத்சல தன் புதல்வியான தேவகியிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்த. டிரான்ஸ்லேஷன். தேவகியின் தந்தையான தேவக மகாராஜா தன் புதல்வியிடம், அதாவது தேவகியிடம் மிகவும் அன்பும் பாசமும் கொண்டிருந்தார். எனவே அவளும் அவளது கணவரும் இல்லம் திரும்பும் பொழுது சீதனமாக தங்க மாலைகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட 400 யானைகளையும் 10,000 குதிரைகளையும் 1,800 ரதங்களையும் மற்றும் ஆபரணங்களால் முழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்த 200 மிகவும் அழகான பணிப்பெண்களையும் அளித்தார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஒருவர் தன் புதல்விக்கு சீதனம் வழங்கும் முறையானது வேத நாகரீகத்தில் தொன்று தொட்டு இருந்து வந்துள்ளது. இன்றும் செல்வந்தராக உள்ள ஒரு தந்தை தன் புதல்விக்கு சிறப்பான சீதனம் வழங்குவது வழக்கத்தில் இருந்து வருகிறது. ஒரு பெண் தன் தந்தையின் சொத்துக்கு வாரிசாக இருப்பதில்லை. எனவே பாசமுள்ள ஒரு தந்தை தன் மகளின் திருமணத்தின் போது தன்னால் இயன்ற செல்வத்தை அவளுக்கு கொடுக்கிறார். எனவே வேத முறைப்படி சீதனம், அதாவது வரதட்சணை வழங்குவது ஒருபோதும் சட்டவிரோதமானது அல்ல. இங்கு தேவக மகாராஜனால் தேவகிக்கு அளிக்கப்பட்ட சீதனம் சாதாரணமானதே அல்ல. தேவகர் ஒரு அரசராக இருந்ததால் தமது அரச பதவிக்கு சற்றே பொருத்தமான ஒரு சீதனத்தை அவர் அளித்தார். ஒரு சாதாரண மனிதர் கூட, குறிப்பாக உயர்ந்த பிரிவைச் சேர்ந்த பிராமணர், க்ஷத்திரியர் அல்லது வைஷ்யர் கூட தன் மகளுக்கு தாராளமாக சீதனம் கொடுக்க கடமைப்பட்டவர் ஆவார். விவாகம் முடிந்ததும் மகள் கணவனின் வீட்டிற்கு செல்கிறாள். அப்போது அவளிடம் தன் பாசத்தை காட்டுவதற்காக அவளது சகோதரன் அவளை பின்தொடர்ந்து செல்வது வழக்கம். இந்த முறையை கம்சனும் பின்பற்றினான். இவை வாரணாசிரம தர்மத்தில் உள்ள பழைய வழக்கங்கள் ஆகும். இப்பொழுது அது இந்து என்று தவறாக அழைக்கப்படுகிறது. இந்த பழங்கால பழக்க வழக்கங்கள் இங்கு நன்கு இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 31, 32 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரே போல்.